ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி 10 நிமிஷம் தான், சட்டுன்னு செய்யலாம். கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா பெரிய உருளைக்கிழங்கா, இதை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுற சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் குட்டி குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ராவாக தான் நம்ம இந்த ரெசிபியை செய்ய போகிறோம், வேக வைக்க போகிறது கிடையாது. அதனால் கொஞ்சம் குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதே சைஸுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை அலசி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த கிழங்குல ஒரு மாவு மாதிரி இருக்கும், அது சுத்தமாக இல்லாமல் அலசிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் ட்ரையாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இந்த 2 மாவையும் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். அதே 3 ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய், நம்ம சமையலுக்கு யூஸ்வலாக யூஸ் பண்ணுற எண்ணெய் தான். எண்ணெய் சேர்த்ததும் கடைசியாக 1/2 எலுமிச்சம்பழம் சாறை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதில் இருக்கிற கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு சாறை அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இந்த உருளைக்கிழங்கோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி ரொம்ப சேர்த்துட்டோன்னா மாவு லூஸாக இருக்கும், உருளைக்கிழங்கோட ஒட்டி வராது. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா உருளைக்கிழங்கோட நல்லா ஒட்டி வந்துருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் தான் ஊற வைக்கணும், அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். ரொம்ப நேரம் ஊற விட்டுறாதீங்க. மசாலா தனியாக உருளைக்கிழங்கு தனியாக அப்படியே தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு ஊற விட்டவே போதும். இப்போ எண்ணெய் நல்லா காய விட்டுருக்கேன். இதை தனித்தனியாக நல்லா உதுத்து விட்டு போட்டுக்கோங்க. எண்ணெய் காயறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூட்டில் இருக்கணும் எண்ணெய். ஏன்னா உருளைக்கிழங்க நம்ம ராவாக சேர்க்குறனால ஹைலியாக வச்சு இதை நல்லா வேக விடுங்க. இப்போ சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா எண்ணெயோட சலசலப்பு அடங்கி ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பாக அந்த உருளைக்கிழங்கு வெந்து இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு எல்லா பக்கங்களும் நல்லா கிறிஸ்பாக வெந்து வர விட்டு இதை எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் நல்லா குக் பண்ணியிருக்கேன். நல்லா கிறிஸ்பாக ஈவனான கலரில் நல்லா ஃப்ரையாக இருக்குது உருளைக்கிழங்கு. இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் இது எண்ணெயிலேருந்து நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ முதல்ல எண்ணெயில் போட்ட உருளைக்கிழங்கு அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருக்குது, அது எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். உருளைக்கிழங்கு 65 ரெடியாக இருக்குது. இப்போ இதில் மேலும் சுவை கூட்டுறதுக்கு அதே எண்ணெயில் 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கீறிட்டு நல்லா கிறிஸ்பாக இந்த மாதிரி கலர் மாறி வரணும். இந்த உருளைக்கிழங்கு 65யோட இந்த கிறிஸ்பியான பச்சை மிளகாய் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு 3 பல்லு பூண்டு தோல் உரிக்காமே அப்படியே இதை ஃப்ரை பண்ணி சேர்த்துட்டு 2 இனுக்கு கருவேப்பிலை அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டு மொறுன்னு நல்லா கிறிஸ்பாக வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அருமையான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு 65 ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.